பொதுப்பணித்துறை நம்முடைய அரசு எந்த ஒரு திட்டத்தையும் இப்ப திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு பாலம் உடஞ்சி விழுந்ததிலிருந்து எதையுமே முறையாக திட்டமிட்டு அதற்குரிய சிமெண்ட், அதற்குரிய தகுதியான கம்பி, அதற்குரிய தகுதியான கான்ட்ராக்டர்கள், அந்த நேர்மையான அதில் எந்தவித லாபம் நோக்கம் இல்லாமல் அந்த பணிகளை செய்தால் நிச்சயமாக அது பல நூறு ஆண்டுகள் நிற்கும். இப்போ உங்களுக்கு தரங்கம்பாடியில் கட்டிருக்கிற அந்த கோட்டை எத்தனை ஆண்டுகள் ஆகுது? நான் சொன்ன கரிகால் பெருவளத்தான் கட்டிய கல்லணை எத்தனை ஆண்டுகள் ஆகுது? இன்னமும் நம்முடைய புரதான சின்னங்களாக நம்முடைய அரசுகளால் பாதுகாக்கப்படுகின்ற பல்வேறு கோட்டைகள், பல்வேறு அருங்காட்சியகங்கள், பல்வேறு அரசு துறை மன்னர்கள் ஆண்ட கட்டடங்கள், தஞ்சை பெரிய கோவிலிருந்து அங்க இருக்கிற நூலகத்திலிருந்து எல்லாத்தையும் நம்ம போய் பார்க்கிறோம். திருவண்ணாமலை பாலம் எதிர்பார்க்கப்பட்ட அளவை விட அதிகமாக நீர் வந்ததுனால பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்னு விளக்கம் கொடுத்தாங்க. இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். அப்ப அது எதிர்பார்க்கணும்ல. ஒரு திட்டத்தை நாம் இந்த விஞ்ஞான உலகத்தில் திட்டமிடுகின்ற போது இது 50 ஆண்டுகளுக்கு பிறகு இது எவ்வளவு நீரை எதிர்கொள்ளும், எத்தனை ஆயிரம் மக்கள் இதில் கடந்து செல்வாங்க, எத்தனை வாகனங்கள் கடந்து செல்லணும், இதையெல்லாம் கண்காணித்து இதையெல்லாம் முன்கூட்டியே உணர்ந்து அதற்குரிய பாதுகாப்பு அரங்கோடு பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு திட்டம் தீட்டி அதை நடைமுறைப்படுத்துவதுதான் ஒரு அரசின் கடமை. அதுக்கு தான் பொறியாளர், அதுக்கு தான் பொறியியல் துறைன்னு வச்சிருக்கிறோம்.